guys, it's Mani here. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காரைக்குடியில் இருக்குங்க. காரைக்குடியில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா காரைக்குடியில் ஒரு ஆத்தன்குடி பேலஸ்னு ஒரு பேலஸ் இருக்கும். அந்த பேலஸுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு போகிறோம். இப்போ நம்ம காரைக்குடியோட அவுட்டரில் இருக்கோம். அவுட்டரில் ஒரு பல்கில் வந்துட்டு பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அந்த பேலஸ் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே இந்த அரண்மனைக்கு வந்தாச்சு. நம்ம பின்னாடி இருக்கிறது தான் அரண்மனை. இந்த அரண்மனை வந்துட்டு இப்போ விசிட்டர்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே அலோடு கிடையாது போல். எங்களுக்குலாம் அது தெரியாது. அதனால் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் உள்ளே விசிட்டர்ஸ்லாம் அலோடு கிடையாது. சும்மா வெளியே இருந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் போல். அந்த மாதிரி தான் இங்கே வரவங்கலாம் நிறைய பேர் வெளிலேருந்து வராங்க. வந்துட்டு உள்ளே போக முடியாதுங்க, இந்த மாதிரி தான் டிசப்பாயின்மெண்ட்டாக போகிறாங்க. வரீங்கன்னா ப்ரிப்பேர்ட் ஆவாங்க. எதுனா உள்ளே போவாங்க. இல்லை இன்னும் ஃபோட்டோஸு வீடியோஸு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெளியேருந்து மட்டும் பார்த்துக்கலாம். உள்ளே அலோடு கிடையாது யாருமே. இந்த அரண்மனை வந்துட்டுன்னா கிட்டத்தட்ட 1912 வந்துட்டு கட்டியிருக்காங்க. அப்போயே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 64 ரூம் இருக்குது அந்த அரண்மனைக்குள்ள. 64 ரூமு, 600 ஜன்னல், அந்த மாதிரி இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் போல். உள்ளே போகலாம், பட் வந்துட்டு பெர்மிஷன் வேணும். அந்த உள்ளே யாரும் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருந்தால் தான் உள்ளே போக முடியும் போல். யூடியூப்பில் நிறையா வீடியோ பார்த்தேன், உள்ளே போய்லாம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம வரும்போது இந்த உள்ளே போய் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகலாம். இப்போதைக்கு வந்துட்டு வெளியே இருந்து மட்டும் பார்த்துட்டு கிளம்புறதால வந்துட்டு அவ்வளோவா போக முடியாது. தெரிஞ்சவங்க மூலியமாக வந்திங்கன்னா உள்ளே போகலாம் போல். வெளியே வந்துட்டு செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. வரவங்க எல்லாமே வந்துட்டு வெளியே இருந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வந்திங்கன்னா இந்த அரண்மனை பார்க்குறத விட இந்த அரண்மனைக்கு வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்குது, ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த குளத்தை சுற்றி நிறைய கோயில்கள் அங்கனக்குள்ளே நல்லா இருக்குது இடம். அங்கே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி அங்கனக்குள்ளே இடமே வந்துட்டு ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. வாங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வர மாதிரி இருந்தால் அந்த குளத்துக்கு வந்துட்டு போங்க. அந்த ஆப்போசிட்டில் தான் அந்த குளம் இருக்குது. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம வருவோம் அந்த அரண்மனைக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு உள்ளே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அரண்மனைக்குள்ளே எப்படி இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட நிறையா வந்துட்டு வெளிநாட்டிலேருந்துலாம் நிறையா இம்போர்ட் பண்ணி இந்த அரண்மனை வந்துட்டு கட்டியிருக்காங்க போல். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ பண்ணுறோம் இந்த அரண்மனையில். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். See you again in the next video guys. Tata, bye bye.